உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சண்முகம், இப்ப நான் சொல்றத கேட்க போறியா இல்லையா? இல்லை கொஞ்சம் பொருளே நேர்ச்சி தங்க உடைச்சிட்டு வந்து போடுறேன். இந்தா அது வரைக்கும் நீ அடிச்சிட்டு இரு. இப்படி அடிச்சிட்டே இரு, இதோ வந்துடுறேன். டேய், என்னடா இந்த ஆளு என்ன லூசா? எனக்கும் அந்த சந்தேகம் பல நாளா இருக்கு மதனி. வா. சண்முகம், இல்லை என்னாச்சு? இல்லை என்னாச்சு உனக்கு? மைனி எதுவும் ஆகல. ஏன் இப்படி பண்ண? ஏய் லூசா, நீ உன்கிட்ட ஒன்னு சொல்ல வந்தா தேங்காயால அடிக்கிற. இல்லை என்ன தெரியாம பட்டதுக்கு ஏசுத. சரி அதை விடு. என் அண்ணனும் அப்பாவும் உன் மேல கொலை காண்ல இருக்காங்க. உன்னை சும்மா விடக்கூடாதுன்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. உன்னையும் உன் தங்கச்சியையும் பழி வாங்க திட்டம் போடுறாங்க. அதனால ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன? என் தங்கச்சிய தொட்டால தொடணும்னு நினைச்சாலே பிரச்சனை அவங்களுக்கு தான். இனி உங்க அப்பாவால பிரச்சனைன்னு என்கிட்ட வந்து சொல்லாத. இந்த சம்பவம் வழியில குறுக்க வந்தா உங்களுக்கு தான் பிரச்சனைன்னு அவர்கிட்ட போய் சொல்லு. எதனா பிரச்சனைனா சாதுவா சமாதானம் பேசுற பழைய சமூகத்தை தானே பாத்திருக்கிய. என் தங்கச்சிக்கு ஒண்ணுனா சாமி ஆடுற சமூகத்தை பார்த்தது இல்லல. உங்க அப்பாவை தேவையில்லாம அவனை பார்த்துட வேணான்னு சொல்லு. இன்னைக்கு நைட்டுல என்னைக்கா இருந்தாலும் என்ன தாண்டி தான் என் தங்கச்சி பக்கத்திலேயே அவங்களால போக முடியும். நாளைக்கு பொழுது ஒழுங்கா விடியறது அவங்க கையில தான் இருக்கு. இல்லை அத்தை கிட்ட மட்டும் சொல்லிடு. சம்மோ வீணா மாமா கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான். ஆனா மாமாவா ஏதாச்சும் பிரச்சனை பண்ணா அத சம்மோ சும்மா விட மாட்டான். நாளைக்கு அத்தை வந்து என் சட்டையை பிடிச்சி ஏன் புருஷனை எப்படி செஞ்ச, ஏன் மவனை எப்படி செஞ்சேன்னு கேட்டா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. மறக்காம சொல்லிடு. டே வெட்டுக்கிளி, மைனி இது நம்ம சண்முகம் தானா? சந்தேகமே வேண்டாம், நம்ம அண்ணன் தான் மைனி. தங்கச்சிக்கு ஒண்ணுனா அண்ணன் ராஜ காவடி தூக்காமையே சாமி ஆடிடுவா. அப்படி நீங்க மறக்காம மாமா கிட்டயும் அத்தை கிட்டயும் அண்ணன் சொன்னதை சொல்லிடுங்க. யார்கிட்ட இருந்து யாரை காப்பாத்துறதுன்னு தெரியலையே சாமி. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சொந்த அப்பனையே காட்டி கொடுக்க, அண்ணனோட வேலைக்கே உளவு வைக்க. உங்க சந்தேகத்துக்குலாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லப்பா. நான் கேட்டா நீ சொல்லணும்ல. சொல்லு. என்னத்த சொல்லணும்? ஆறல அவன் பொட்டிக்கடையில சீரக கடுகு பொட்டலம் கட்டி பொழைக்கிறவன், படிக்காத பரதேசி. அவனுக்கு எப்படிலே இந்த மனித உரிமை கமிஷன், இந்த ஓமான் ரைட்ஸ் பத்திலாம் தெரியும்? பா, அது ஓமான் ரைட்ஸ் இல்ல, ஹியூமன் ரைட்ஸ். அது என்ன அளவோ என்ன ரைட்ஸோ அது அது எப்படி அவனுக்கு தெரிஞ்சே? என்ன கேட்டா அவன்கிட்ட போய் கேளுங்க. ஏன் உனக்கு அந்த ஓமான் ரைட்ஸ் தெரியாதா? தெரியாது. சரி, என்னோட இன்னொரு டவுட் கேளுங்க. அந்த சம்முவம் என்னோட எதிரி இல்ல, துரோகி. அந்த துரோகியோட கை கோத்து நிக்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அத சொல்லுங்க. எனக்கு ஒண்ணு வேணால. அந்த அறிவு கெட்ட தக்குரிக்கு நீ உன்னோட அறிவை அள்ளி கொடுத்திருக்க. துரோகிக்கு தோழமை பார்க்க. அதுக்கு அவன் ஓ மாமன் மகன்றது மட்டும்தான் காரணமா, இல்ல
அதை தாண்டி அப்பா தப்பா பேசாதீங்க. நான் நீங்க பெத்த பொண்ணு, அத மறந்துட்டு பேசுறீங்க. அப்பனா கேக்கேன், ஒரு டவுட். 2 பேருக்கு நடுவுல என்னன்னு பட்டுன்னு சொல்லிட்டா நான் சட்டுன்னு என் வேலையை பார்க்க போயிருவேன். சொல்லிட்டு போங்க. பதில் சொல்லிட்டு போ. உனக்கும் அந்த சமூகத்துக்கு நடுவுல என்னெல்லாம் இருக்கு சொல். பா, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குப்பா, நீங்க பதில் சொல்றீங்களா? என்னல எனக்கே கேள்வியா? கேள்வி இல்ல, பதில் சொல்லுங்க. நான் உங்க பொண்ணு தானே? அப்பா கொன்னுடுவேன். நான் அப்பல. உங்க மனசுல இருக்கிறது டவுட் இல்லப்பா, அழுக்கு. சுத்தம் பண்ண முடியாத அழுக்கு. எனக்கு இன்னொரு டவுட்டும் இருக்கு, கேக்கவா? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன இப்படி கொசு கடிக்குது? என்ன இது? யார் இங்க குழி தோண்டிருப்பா? ஆள் யாருமே இங்க இல்லையே. இங்க தானே கார்த்தியை புதைச்சாங்க. இப்ப என்ன செய்யறது? வினைய போய் எழுப்பலாமா? முதல்ல குழிய தோண்டினது யாருன்னு பாப்போம். வினய், வினய், வினய் எழுந்திருங்க. வினய், வினய் எழுந்திருங்க. வினய், சத்தம் போடாதீங்க, எழுந்திருங்க. அங்க என்னாச்சு மித்ரா? அங்க மித்ரா, அங்க யாரு? அங்க அங்க யாரு? என்னாச்சு? வெளியில அங்க வந்து பாருங்க, யாரோ குழி தோண்டிட்டு இருக்காங்க. குழி தோண்டிட்டு இருக்காங்க? எஸ் மித்ரா. ஏய்,
வா மித்ரா ரெண்டா வரேன். வேண்டாங்க. என்ன மாப்ள, என்ன சத்தம்? மாம்சே ஏஎஸ்பி இருக்கான்ல நம்ம வீட்டுக்குள்ள வந்து குழி தோண்டிட்டு இருக்கான் மாம்சே. நீ கவலைப்படாத மாம்சே. மித்ரா நீ உடனே மாயை ஃபோன் பண்ணி வர சொல்லு. அந்த ஆளை உண்டு இல்லைன்னு பண்றேன். வாயா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னோட லாயர் வரட்டும், அப்புறம் தெரியும் நான் கம்பி என்ன போறேனா இல்ல இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீங்க இந்த போலீஸ் ஸ்டேஷன் போட போறீங்கன்னு தெரியும். பார்க்கலாம் அதையும். என்ன என்கிட்ட வந்து சவால் விட்டுட்டு இருக்கீங்களா? என்னதான் நடக்குது நானும் பாக்குறேன். வாங்க மாயா. பாருங்க மாயா, இந்த ஆள் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு. இவரெல்லாம் போலீஸா இல்ல திருடனா? இப்படி நடராஜில் அடுத்தவங்க வீட்டுக்கு வந்து அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்காரு. நீயா முறைக்கிற? ஏன் மாயா, உங்க சட்டத்துல இதுக்கெல்லாம் இடம் இருக்கா? சொல்லுங்க. அன்பு, என்ன இதெல்லாம்? ஏன் இப்படி பண்ணீங்க? இது எவ்வளவு பெரிய ஆஃபென்ஸ்னு உங்களுக்கு தெரியாதா? ஒரு போலீஸ் நீங்களே ரூல்ஸ மதிக்கலன்னா வேற யாரு மதிப்பாங்க? என்ன தைரியத்துல ஃபர்ஸ்ட் நீங்க வீட்டுக்குள்ள வந்தீங்க? மாயா, சில விஷயங்களை இப்படிதான் செஞ்சாகணும், வேற வழி இல்ல. இவன் கண்டிப்பா பாடி எங்க தான் புதைச்சிருக்கான். இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு முன்னாடியே கெஸ் பண்ணிட்டு நல்ல கிளவரா இடத்த மாத்திருக்கான். யோ, என்னைய சும்மா கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்க? மாயா நல்லா கேட்டுக்கோங்க. இதுக்கு மேல என்னால இந்த ஆளை டாலரேட் பண்ண முடியாது. மரியாதை இருந்தாலும் மேல கேஸ் போடுறீங்களா இல்லையா? இருங்க, நான் கமிஷனருக்கு ஃபோன் பண்றேன். சார் சார் ப்ளீஸ் சார், இந்த நேரத்துல இது வேண்டாம் சார். நாமளே இதை டீல் பண்ணிக்கலாம். இல்ல மாயா, இனிமேல என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. முன்னாடி பகல்ல வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாரு, இப்ப நைட்டு வந்திருக்காரு. எனக்கு என் ஃபேமிலிக்கு சுத்தமா பாதுகாப்பே இல்லை. இது என்ன சுடுகாடா? நினைச்சவெல்லாம் நினைச்ச நேரத்துல வந்து தோண்டி பாக்குறதுக்கு. அன்பு, நீங்க மறுபடியும் இஷ்யூவை பெருசு பண்ணிட்டே போறீங்க. நானும் சரி, என் கிளையண்ட்டும் சரி, லீகலா நீங்க எடுக்கிற எல்லா நடவடிக்கைக்கும் ஒத்துழைக்க தயாரா தான் இருக்கும். ஆனா நீங்க மட்டும் ஏன் எப்பவுமே இல்லீகலாவே மூவ் பண்றீங்க? மாயா, இவங்க தப்பு பண்ணலனா எதுக்கு பதட்டப்படணும்? ஏன் டென்ஷன் ஆகணும்? குழிதானே, தோண்டிட்டு போறாங்கன்னு விட வேண்டியதானே? யோ லூசா நீலா, உன் வீட்டுல வந்து நடுராத்திரி நான் குளிதோன்னா நீ சும்மா இருப்பியா? ஏய், மரியாதை. ஏய், உனக்குலாம் என்ன மரியாதை கொடுக்க வேண்டியிருக்கா? ப்ளீஸ், அப்புறம் பாத்துக்கலாம் விடுறா. நைட் நேரம் வினய், இப்போ பிரச்சனை வேண்டாமே. அதான் மாயா வந்துட்டாங்கல்ல. அந்த லூஸ் மாதிரி வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கான். மாப்ள, கொஞ்சம் அமைதியா இருறா. ஏமா, நீங்க அவரை கூட்டிட்டு போங்க. சார் நீங்க போங்க, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். மாயா, என்ன ஆனாலும் சரி, இவர் மேல நான் கேஸ் ஃபைல் பண்ணி ஆகணும். ஷூர் சார், நீங்க என்ன சொல்றீங்களோ அதே மாதிரி செஞ்சிடலாம். அன்பு, நீங்க ஃபர்ஸ்ட் கிளம்புங்க. நான் தான் கிளம்புங்கன்னு சொல்றேன்ல. அன்பு, கிளம்புங்கன்னு சொல்றேன்ல. போலீஸ் சார், கிளம்புங்க. சும்மா முறைச்சிக்கிட்டு போனா இருக்கா அது இருக்கான்னு பாத்துட்டு போங்க. அதை எடுத்துட்டு போங்க. போற வழி ஃபுல்லா போனா இருக்கான்னு தோண்டி பாத்துட்டு போங்க. ஏய், இன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட. ஆனா நீ தான் அக்யூஸ்ட்னு எனக்கு நல்லா தெரியும். சீக்கிரம் அன்னைக்கு இருக்கடா உனக்கு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன கௌதம், நான் உங்களை அம்மா கிட்டது காப்பாற்றணும்னு நினைச்சேன்டா. ஆனா நான் சொன்ன உண்மையே நீங்க 2 பேரும் பெரியறதுக்கு காரணமாயிருச்சு. அதை நினைச்சாதான் ரொம்ப கில்ட்டியா இருக்குடா. விடுறா, எல்லாருக்கும் எல்லாம் அமைஞ்சிராது. அதுக்கு நீ என்ன பண்ணுவ? இல்ல கௌதம், நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன காவியா கிட்ட சேர்த்து வச்சீங்க. ஆனா நான் கதிர், விடுன்னு சொன்னேன். அவ்வளோலாம் ஃபீல் பண்ணாத. டேய், என்னடா நீயும் இந்திராவும் எவ்வளவு நல்ல பேர் தெரியுமா? ரோஷினியை துரத்துனது, என்னை நம்ம வீட்டுல சேர்த்துக்க வச்சதுன்னு எவ்வளவோ நல்லது பண்ணீங்க. அப்பெல்லாம் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா தானடா சுத்திட்டு இருந்தீங்க. அதுக்குள்ள என்னடா ஆச்சு? ஆமா, அப்போ உன்னையும் காவியா அண்ணியும் சேர்த்து வைக்கிறதா எங்களுக்கு மெயினான விஷயமா இருந்துச்சு. அப்போ நான் இந்திராவை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அவளும் அப்படிதான் என்ன புரிஞ்சுக்கிட்டான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவ அப்படிலாம் இல்ல. இல்லடா, இந்திரா ரொம்ப நல்லவடா. அவ நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு நல்லது பண்ணிருக்கா.
நீ அதெல்லாம் யோசிக்கல கௌதம். கதிர், இப்போ நான் இந்திராவை நல்லவே இல்லைன்னு சொன்னா, இந்திராவை ஏதாவது ஒரு வார்த்தை குறை சொன்னா, அப்புறம் என்னடா? அப்புறம் என்ன? எதுக்கு இந்த பிரிவு? உன்னை காதலிச்சுன்னு அவ சொல்றா. ஏண்டா உங்க 2 பேருக்கு நடுவுல என்னடா ஆச்சு? நானும் அத மனசுக்குள்ள நிறைய தடவை ரிவைண்ட் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கே புரியல ஏன்னு. இப்படி சொன்னா எப்படிடா? அவதான் அம்மா சித்தி எல்லாரும் சேர்ந்து பேசின பிரஷர்ல கையெழுத்து போட்டா. நீ எதுக்குடா போட்ட? அம்மா கேட்டாங்கல்ல, நீ எதுக்கு வாயை திறந்து சொல்லல? ஆமாண்டா, நான் சொல்லல. அவ எதுக்கு அமைதியா இருந்தா? அவ பேசியிருக்கலாம்ல. சுபா அண்ணி, காவியா அண்ணி, அப்பா அம்மா கூட கேட்டாங்கல்ல. அவ ஏதாவது சொன்னாலா? அவகிட்ட போய் கேளு, என்கிட்ட ஏன் கேட்டுட்டு இருக்க? அப்போ அவ ஏதாச்சும் சொல்லுவா நீ எதிர்பார்த்தியா? ஆமா, நானே வேணான்னு சொல்லுவான்னு தான் நினைச்சேன். கையெழுத்து போட மாட்டான்னு நினைச்சேன். நானே எதிர்பார்க்கல, அவ போட்டாலே. உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு வாட்டி எவ்வளவு தைரியமா எல்லார்கிட்டயும் எதிர்த்து பேசினா. டைவர்ஸ் பண்ண மாட்டேன் நீ எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொன்னா. ஆனா இப்ப எல்லாருமே சொல்றாங்கன்னு எதையுமே கேட்காம பெரிய இவ மாதிரி சைன் பண்ணிட்டு போறா. அவ்வளவு இருக்கா அவளுக்கு? கௌதம், இவ்ளோ மனசுல வச்சிருக்கியாடா நீ? மனசுல அதான் ஒண்ணு இல்லைன்னு போயிட்டாளே. அவ மனசுல கொஞ்சம் காதல் இருந்திருந்தா அவ கண்டிப்பா சைன் பண்ணிருக்க மாட்டா. எனக்கு நல்லா தெரியும் அவளை பத்தி. அதான் அதுக்கப்புறமா தான் நான் சைன் பண்ணேன். டேய், என்னமோ இது அவசரத்துல நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன்டா. அவசரமா ஏதோ நடந்து போச்சுல்ல. இதுக்கப்புறம் இத பத்தி பேச எனக்கு விருப்பமே இல்ல. என்ன விட்டுரு ப்ளீஸ். டேய் கௌதம், ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சம்மந்தி, என் மனசுல ஒண்ணு தோணுது. இந்திராவுக்கும் கையோட தாலி பிரிச்சு போட்டுடலாமா? இல்ல சம்மந்தி, அது நடக்காத விஷயம். சம்மந்தி, நாங்க ஏதாவது தப்பா கேட்டுட்டுமா இவ்வளவு கோபப்படுறீங்க? பின்ன இப்பதான் டைவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கா. அதே கையோட தாலி பிரிச்சு கோக்க சொல்றீங்களா? டைவர்ஸா? என்ன சொல்றீங்க? இத பாருங்க, காவியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. அவளுக்கு தாலி பிரிச்சு கோக்க வந்திருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம், பிரமாதமா செய்யலாம். ஆனா இந்திராவுக்கு அதெல்லாம் அவசியமே இல்ல. காவ்யா, என்னம்மா ஏதேதான் சொல்றாங்க? ஜெயா, கொஞ்சம் பொறுமையா பேசலாம். பொறுமையாவே சொல்றேன், கேட்டுக்கங்க. உங்க பொண்ணே இந்த கல்யாணத்தை நான் என் அக்காக்காக தான் பண்ணிக்கிட்டேன். எனக்கு கௌதம் மேல எந்த விருப்பமும் இல்ல. அதனால இந்த டைவர்ஸ்க்கு எனக்கு சம்மதம்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா. அவ சீக்கிரமே உங்க வீட்டுக்கு திரும்பி வந்துருவா. இத பாருங்க, இந்திராவை பொறுத்த வரைக்கும் அவளோட கல்யாண வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இப்ப வந்து தாலி பெருக்கி போடுறேன்னு சொன்னா எனக்கு கோவம் வராதா? சம்மந்திமா, என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. போன தடவை வந்தபோது பெரிய பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப சிக்கலா இருந்தது. அப்போ இந்திரா தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டா. அதை சரி பண்ணியும் காமிச்சிட்டா. ஆனா இப்ப அவளே சிக்கல்ல இருக்கானா? இதுக்கு நடுவுல என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு புரியலங்க. என் பொண்ணுங்க நல்ல இடத்துல நிம்மதியா இருக்காங்கன்னு நேத்துதான் அக்கம் பக்கத்துல சந்தோஷமா பேசிட்டு இருந்தேங்க. அதுக்குள்ள இப்படி சொன்னா எப்படிங்க?
தம்பி, நீங்க எதுவுமே சொல்லலையே. அவன் என்ன சொல்லுவான்? நீங்க 1008 கனவு காணலாம், அதுக்கு நாங்க என்ன பண்றது? உங்க பொண்ணோட நடவடிக்கை சரியில்லை. ராகினி, கொஞ்சம் வாய் மூடிட்டு இருக்கியா? என்ன சும்மா வேலையெல்லாம் காமிச்சிட்டு இருக்காத. அவங்களே கலங்கி போயிருக்காங்க, ஏடா கூடமா பேசிக்கிட்டு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அனன்யா, இந்தா வாய் தர. அனன்யா, அனன்யா வாய் தர. இந்தா. ஏய், என்னடி இது? நல்லாவே இல்ல. நான் என்ன உன்ன மாதிரி பிளாட்ஃபார்ம்னு நினைச்சியா? கண்ட இடத்துல இருந்து இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வர? ஏய், நான் அனன்யாடி, born with golden spoon. நான் இப்படி கேவலமா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு நீ மட்டும் தாண்டி காரணமே. அனன்யா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? எந்த இடத்துல சாப்பிட்டாலும் சாப்பாடு ஒண்ணுதான். சாப்பாடு மட்டும் இல்ல, மனுஷங்களையும் வசதி குறைச்சல் எதுவும் கிடையாது. இந்தா சாப்பிடு. ஏய், எனக்கு பிடிக்கல. சாப்பிடு, சாப்பிடு அனன்யா. இந்தா வாய் தர. எனக்கு போதும், போதும் போதும். அண்ணா. என்னம்மா? அண்ணா, கொஞ்சம் தப்பா எடுத்துக்காம இந்த பிளேட்டை மட்டும் கொஞ்சம் வச்சிருங்களா? சரிம்மா. இந்தாங்கண்ணா, எனக்கு 2 இட்லி மட்டும் கொடுங்க. தரேண்ணே. நீ நல்லவ மாதிரி வேஷம் போட்டு விஸ்வாவை என்கிட்ட இருந்து தட்டிட்டு போயிட்டல்ல. உனக்கு கிடைச்சிருக்கிற சந்தோஷம்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான். விஸ்வாவை உன்கிட்ட இருந்து நான் பிரிக்காம விடவே மாட்டேன். ஹேய், எனக்கு விஸ்வா தாண்டி எல்லாமே. நாங்க 2 பேருமே சின்ன வயசுல இருந்து இவ்ளோ ஃப்ரெண்ட்ஸ்னு தெரியுமா உனக்கு? எனக்கு விஸ்வாவை பிடிக்குங்கிறத விட விஸ்வாக்கு என்ன ரொம்பவே பிடிக்கும். ஒரு சாக்லேட் வாங்க போனா கூட எனக்கும் சேர்த்து 2 சாக்லேட்டா தான் வாங்குவாரு. நாங்க 2 பேரும் அவ்வளோ க்ளோஸா தான் இருந்தோமே. எல்லாமே நீ வந்ததுக்கு அப்புறம் மாறி போச்சு. எல்லாமே மாறி போச்சு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏமாற்றத்தை ஏத்துக்கிற மனசு எனக்கு இருக்கு. ஆனா அவ அப்படி இல்ல. ஆசைப்பட்டது எல்லாமே அவளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ அவ உங்களை ஆசைப்படுறா. எனக்கு மட்டும்தான். நான் ஏதோ குறுக்க வந்துட்டதா அவ நினைச்சிட்டு இருக்கா. அன்பரசி, உன்னை நினைச்சா எனக்கு ஒரு பக்கம் பாவமா இருக்கு, இன்னொரு பக்கம் ஏன் நீ இப்படி இருக்குன்னு எனக்கு செம கோவமா இருக்கு.
இந்த கருணை அதிகாரம் அப்படியெல்லாம் எதை வச்சு காதல வாங்க முடியாது. சார் முதல்ல அனன்யாவை ஹாஸ்பிடல்ல சேர்ப்போம் சார், அதுக்கப்புறம் மத்தத பாத்துக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல அன்பரசி. அவளுக்கு அவ்வளோ சீரியஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. அவ உன்னை மிரட்ட பார்த்தா, சண்டை போட்டு பார்த்தா, நீ எதுக்கும் அசரலன்னதும் இப்ப ஏதோ சென்டிமெண்டா அட்டாக் பண்ண பாக்குறா, அவ்வளவுதான். இதெல்லாம் என்ன உங்ககிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு அவ போடுற டிராமா. ஆனா அவ கைய கட் பண்ணத நான் நேர்ல பார்த்தேன் சார். அன்பரசி, நீ அவளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். உனக்கு சொன்னா புரியாது, இரு. பாரு, இவ்ளோ போதையிலையும் நரம்புல படாம வெறும் சதையில மட்டும் மேலோட்டமா கட் பண்ணிருக்கான். இதுக்கு ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போனா டாக்டர் நம்மள தான் திட்டுவாங்க. கூடாது. எல்லாருமே ஏமாத்துறதுக்கு சந்தர்ப்பம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நாம தான் ஏமாறாம ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன கடத்திட்டு போய் தாலி கட்ட பார்த்தவ என் மேல உண்மையான அன்பு இருந்தா இப்படி பண்ணுவாளா? அன்பரசி, இங்க காதல்னா என்னங்கிறது பல பேருக்கு புரியல. அதனால பிடிக்கலன்னு சொல்ற பொண்ணு மேல ஆசிட் அடிக்கிறது, வேற ஒருத்தரை நேசிக்கிறாருன்னு தெரிஞ்சதும் வெட்டி கொள்றதுன்னு வன்முறையில இறங்கிடுறாங்க. நமக்கு பிடிச்சவங்க நல்லா இருக்கணும், நம்மள அவங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் உண்மையான காதல். தான் சந்தோஷத்துக்காக மத்தவங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு பேரு ஹெட்டோனிசம். தன்னோட சந்தோஷம் மட்டும் முக்கியம் நினைக்கிறவ அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறதுனால, துன்பப்படுத்துறதுனால தனக்கு சந்தோஷம் கிடைச்சா அதை தொடர்ந்து பண்றவ. அவளுக்கெல்லாம் காதலும் கிடையாது, காதலிக்கிற அருகதையும் கிடையாது. இதெல்லாம் ஒரு வகையான மனநோய். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அந்த கிஷோர் தான் கிட்னாப் பண்ணிருக்கான்னு நல்லா தெரியுது. அப்புறமா எதுக்கு யோசிக்கணும்? நம்ம டிலே பண்ணா அவன் எங்கேயாவது எஸ்கேப் ஆயிடுவான். சீக்கிரம் வாங்க போலாம். இல்ல சார், போறதுக்கு முன்னாடி எனக்கு சில டவுட்லாம் இருக்கு. அது கிளியர் ஆச்சுன்னா கரெக்டா இருக்கும். என்ன டவுட் கார்த்தி? சார், அந்த சிம் கார்டு எவிடன்ஸ் நம்மளை டைவர்ட் பண்றதுக்காக கூட இருக்கலாம்ல. என்ன சொல்றீங்க கார்த்தி? சார், அம்மாவை கிட்னாப் பண்ணிட்டு போனவங்க நம்மளை குழப்பி விடுறதுக்காக ஏன் இதை செஞ்சிருக்க கூடாது? கார்த்தி, என்னடா புதுசா ஒரு விஷயத்த சொல்ற? நல்லா யோசிச்சு தான்ப்பா சொல்றேன். அம்மாவையும் தீபாவையும் கடத்தின இடத்த போய் பார்த்தேன். அங்க எந்த சிசிடிவி கேமராவும் இல்ல. அவங்க 2 பேரையும் பிளான் பண்ணி தனியா கூட்டு போய் தான் கடத்திருக்காங்க. இவ்வளவு பிளான் பண்ணி பண்றவங்க இவ்வளவு கேர்லெஸ்ஸா எந்த எவிடன்ஸை விட்டு போக மாட்டாங்க. அப்ப சிம் கார்டை பர்பஸா தான் விட்டு போயிருக்காங்கன்னு சொல்ல வரியா? அப்படி இருக்க நிறைய சான்ஸ் இருக்கு. அதோட கிட்னாப் பண்ணவங்க புத்திசாலித்தனமா தான் செயல்பட்டு இருக்காங்க. அம்மாவை கடத்தினது ஃபேமிலி மாதிரி தன்னை காட்டிக்கிட்ட ஆளுங்க. தீபாவை கடத்தினது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இருந்த பசங்க. இவங்க யாருமே ரவுடிங் லிஸ்ட்ல வர போறது இல்ல. அதனால இவங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். நீங்க சொல்றது கரெக்ட் கார்த்தி. எங்க கிட்ட வழக்கமா கொலை கொள்ள திருட்டு பண்றவங்களோட டேட்டாபேஸ் தான் இருக்கும். மத்ததெல்லாம் பெருசா இருக்காது. அதனாலதான் புத்திசாலித்தனமா இப்படி பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி மாதிரி செட்டப்பா சுத்திட்டு இருக்கிற ஆளுங்களையும், காலேஜ் பசங்க மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கிற ஆளுங்களையும் போலீஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதோட கார் நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக
நம்பர் பிளேட் இல்லாத வண்டி எடுத்துட்டு வந்து தூக்கியிருக்காங்க. சரிப்பா, சிம் கார்டு தான் நமக்கு கிடைச்ச ஒரே எவிடன்ஸ். அது பொய்யா இருக்கும்னு சொன்னா அப்ப குற்றவாளியை எப்படி கண்டுபிடிக்கிறது? பா, தீபாவையும் அம்மாவையும் ஒரே நாள்ல ஒரே மாதிரி கடத்திருக்காங்க. அதனால இது செஞ்சது ஒரே ஆளா தான் இருக்கும். இது பிசினஸ்க்காகவோ பணத்துக்காகவோ இல்ல எனக்கு ஆகாதவங்க இல்ல தீபாக்கு ஆகாதவங்க யாரோ தான் இதை செஞ்சிருக்கணும். இது ரெண்டு தவிர வேற எதுவும் இருக்காதுப்பா. கார்த்தி, நீங்க சொல்ற ரூட்ல போனா கடத்தினவங்கள எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம்ல? அண்ணி, அம்மாவையும் தீபாவையும் கண்டுபிடிக்கிற விஷயத்துல உங்க எல்லாரை விட எனக்கு பொறுப்பும் அக்கறையும் ஜாஸ்தி இருக்கு. அதனால நான் எல்லா ஆங்கிளையும் யோசிக்க வேண்டியதா இருக்கு. அவங்கள சீக்கிரமா கண்டுபிடிச்சாகணும். அது வரைக்கும் என்னால நிம்மதியா இருக்க முடியாது. சரி கார்த்தி, அத்தையை காப்பாத்த அடுத்து என்னதான் பண்றது? கடத்தினவங்கள எதிர்பார்க்காத வழியில போய் தான் மடக்கணும். அதுக்கு முன்னாடி அம்மாவையும் தீபாவையும் யார் கடத்திருக்கலான்றத பத்தி விசாரிக்கணும். அது மூலமா எதனா க்ளூ கிடைச்சிச்சுன்னா இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரிஞ்சுக்கலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். டேய், எங்களை அடிச்சு போட்டு தப்பிச்சு போலான்னு பாக்குறியா? அது உன்னால முடியாது. ஏன்டா முடியாது? உங்க கண்ணு முன்னாடியே நான் தப்பிச்சு போறத பாருங்க. ஏய், மெயின் கேட்ல எங்க ஆளுங்க 10 பேர் இருக்காங்க. அவங்கள தாண்டி நீ தப்பிச்சு போக முடியாது. டேய், வாங்கடா டேய், தடி மாடுங்களா, வாங்கடா. 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 ஏய், என்னடா ஆச்சு? டேய், அந்த தீபங்களை அடிச்சு போட்டு தப்பிச்சு போறாடா. ஏய், நாங்க வெளில தான்டா இருந்தா, வெளில யாரும் வரலையா? டேய், பின்வாசல் வழியா போறாடா. ஏய், வாங்கடா. டேய். ஏய், ஏனுடா? அவளை விட்டுறாதீங்கடா. ஐயோ, இங்கேயும் தேடி வந்துட்டானுங்களே. ஒருவேளை என்ன கண்டுபிடிச்சிருவாங்களோ? கடவுளே. டேய், எங்கடா இவ்வளவு ஆளைய காணோம்? ஏய், வெளில போய் தரலாம், வாங்கடா. கடவுளே, இவனுக்கு போயிட்டானுங்க. உடனே கார்த்திக் சருக்கு போன் பண்ணி நாம இங்க இருக்கிற விஷயத்த சொல்ல வேண்டியதா. என்னது நாட் ரீச்சபிள்னு வருது? திரும்பவும் ட்ரை பண்ணலாம். என்னது இப்போ நாட் ரீச்சபிள்னே வருது? சரி, வீட்டுக்கு போன் பண்ணலாம். ஐயோ, போனை யாராச்சும் எடுங்கள. நான் இங்க ஆபத்துல மாட்டிட்டு இருக்கேன். போன் எடுங்க. ஹலோ ஹலோ, நான் தீபா பேசுறேன். என்னை யாரோ கடத்தி வச்சிருக்காங்க. என்னை கடத்தினது வேற யாரும் இல்ல, அந்த பழைய எதிரி தோரதான். என்னைக்குதான் அவன் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வெளியே வந்திருக்கான். என்ன ஏதோ ஒரு பாழடைஞ்ச பங்களால அடிச்சு வச்சிருக்கான். கொஞ்சம் சீக்கிரம் வாங்கல. ஹலோ ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? யாரு போன்ல இருக்கிறது? ஐயோ, தயவு செஞ்சு சொல்லுங்க, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ ஹலோ, லைன்ல யாராவது இருக்கீங்களா? நான் பேசுறது கேக்குதா? ஹலோ ஹலோ, என்ன போன் கட் ஆயிடுச்சு? யாரு போன் எடுத்தாங்கன்னு தெரியலையே. என் பேச்சு கேட்டு யாராச்சும் இங்க வருவாங்களா? முருகா, இந்த இக்கட்ல இருந்து என்னை எப்படியாவது காப்பாத்து. அந்த துரதை உன்னை கடத்திட்டு போய் வச்சிருக்கானா? நல்ல வேலை போனை நான் எடுத்தேன். இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. ஹே தீபா, நீ அங்கேயே கடந்து சாவடி.
ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஜாஸ்மின், இலையில இருக்கிறது மாயமா மறையறத பார்த்தா தேவியத்தை உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க போல. நம்ம இங்க இருக்கிறது சரியா படல. வா, எஸ்கேப் ஆயிடலாம். வாயை முடிக்கிட்டு பேசாம இங்கேயே நில்லுங்க. இப்ப நாம போனா வாசல்ல கட்டி வச்சது நாம தான் சூர்யாவுக்கு டவுட் வந்துரும். புரியுதா? புரியுது அத்தை. ஆனா தெரியதா மாட்டேங்கிறாங்க. ஐயோ, இது என்னடா இது? சோறெல்லாம் மறைஞ்சிருச்சு. சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க பெரியமா. ஆனா அவங்க உருவம் என் கண்ணுக்கு தெரியல. சூர்யா, பாத்தியா, அம்மா சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. மரி, தேவி சாப்பிட்டுட்டா. கை கழுவ தண்ணி கொடு. அம்மா, இந்த புடவைய நான் உங்களுக்காக வாங்கினேன். வாங்கிக்கோங்கம்மா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருமா. மாரி, ரொம்ப சந்தோஷம்மா. நான் வரட்டுமா? சூர்யா, அம்மா பாரு. ஐயோ, உண்மையிலேயே தேவி வந்துட்டு போயிட்டா போல இருக்குது. பாரு சூர்யா. மாரி, தேவி அம்மா போயிட்டாங்க. பெரியமா, மாரி தேவியத்துக்கு புடவை கொடுத்தால, புடவை அப்படியே மறைஞ்சிடுச்சு பெரியமா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இந்த 9 தட்டையும் வாங்கிக்க. 9 சுமங்கலி பொண்ணுங்க வேணும். அவங்கள வர சொல்லுங்க. அவங்க பூஜை முடிச்சிட்டு தட்டை வாங்கிட்டோம். சரிங்க பூசாரி ஐயா. ஹாசினி அக்கா, போலாம் வாங்க. ஜீஜா, நமக்கு வேலை வந்துருச்சு. ஃபாலோ பண்ணலாம் வா. போயிட போறாளுவோ. அக்கா, இப்படி போலாம் வாங்க. சரி. நில்லு நில்லு நில்லு. இவங்க 2 பேரும் உள்ள போய் பேசிட்டு வெளியே வரட்டும். அதுக்கப்புறம் நாம போய் நம்ம வேலையை காட்டுவோம். என்ன அத்தை சொன்ன மாதிரி ஒரு சுமங்கலி கூட பூஜைக்கு வரக்கூடாது சித்தப்பா. என்ன சீஜா, ஃப்ரீயா விடு. நானும் கூட வரேன். நான் பாத்துக்கிறேன். யூ டோன்ட் வரி. வீட்ல யாரையும் காணுமே. உள்ள ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. கூப்பிடுங்க. கூப்பிடுறாரு. அக்கா, மீனா அக்கா. வாங்க வாங்க வாங்க. என்ன மாரி, ஹாசினி, திடீர்னு 2 பேரும் வீடு தேடி வந்திருக்கீங்க? முதல்ல உட்காருங்க. பரவாயில்ல, கொஞ்சம் நாங்க சீக்கிரமா போகணும். ஏதாவது விசேஷமா? ஆமாக்கா, விசேஷம்தான். அதனாலதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போறதுக்கு நாங்க 2 பேருமே வந்திருக்கோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் ஹாசினி.
ஆமா, என்ன விசேஷம்? ஆடி மாசம் அம்மனுக்கு சிறப்பு பூஜை செஞ்சு கூழ் ஊத்தணும். நல்ல விஷயம்தான். அதோட நோன்பு இருந்து 9 சுமங்கலி பெண்களுக்கு தாலியும் புடவையும் கொடுக்கணும். நீங்க வந்து அந்த பூஜையில கலந்துக்கிட்டு என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். தாராளமா வந்து கலந்துக்கிறேன். ஆமா, பூஜை எத்தனை மணிக்கு? ஈவினிங்கா. சரிம்மா, நான் வந்துடுறேன். வரேன்க்கா, மறக்காம வந்துருங்க. வாங்க. வராங்க வராங்க, வா புரிஞ்சுக்கலாம். நம்ப போவோம், நீ மட்டும் சேஃபா வா. மீனா வீடுதான். மீனாக்கா வா ஸ்ரீஜா. இப்பதான் உங்க அக்கா மாரியும் ஹாசினியும் வந்துட்டு போனாங்க. தெரியும்க்கா. அதான் அவங்க வந்து பூஜைக்கு வர சொல்லி சொல்லிட்டு போயிட்டாங்களே. நீங்க வேற வரணுமா? நான் வந்துடுறேன். நாங்க நீ பூஜைக்கு வான்னு கூப்பிடுறதுக்காக வரல, வரக்கூடாதுன்னு வார்ன் பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கிறோம். ஸ்ரீஜா, உங்க சித்தப்பா என்ன சொல்றாரு? தமிழ்ல தானே சொல்றாரு, உங்களுக்கு புரியலையா? இதோ பாருங்க, மாறி கூப்பிட்டா ஹாசினி கூப்பிட்டான்னு பூஜைக்கு வந்தீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. என்ன ஸ்ரீஜா, நீயும் இப்படி பேசுற? பேசுறது மட்டுமல்ல, எங்க பேச்ச கேட்காம நீ பூஜைக்கு வந்த. மாரிக்கு மாங்கல்யம் எல்லாம் இருக்குது, ஆனா ஓ மாங்கல்யம் போயிரும், பாத்துக்க. சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? வாங்க சித்தப்பா. அக்கா, எங்க ஸ்ரீஜாவோட இன்னொரு முகத்தை பாத்துறாத, பயங்கரமா இருக்கும். உண்மையை சொன்னா விட மாட்டியா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏண்டா, நான் வந்து 1/2 மணி நேரம் ஆக போகுது. ஒரு தடவையாச்சும் நான் வந்திருக்கேன் நானு திரும்பி பாத்தியாடா? ஐயோ சக்தி, இப்ப எதுக்கு நீங்க வந்த? இங்க எல்லாமே ஜாலியா தானே போயிட்டு இருக்கு, நீ போ. என்ன ஜாலியா? ஐயோ இல்ல சரியா தான் போயிட்டு இருக்கு, நீ கிளம்பு. பூஜா உன்னை பாத்துற போறா, கிளம்பு கிளம்பு. ஏய், எது பண்றதா இருந்தாலும் அளவா பண்ணுடா. ரொம்ப ஓர போவாத. ஹலோ, இங்க பாரு. என்னது இது? தாலி. நீ கட்டுதுடா. சரி சரி. உன் பொண்டாட்டி நான் தான், அவ இல்ல. அதனால கொஞ்சம் அடக்கி வாசி. ஆமா, நான் எங்கடி ஓவரா போறேன்? ஏய், சொல்றேன்டா சொல்றேன். அவ என்ன கேட்டா? இந்த கொலை அழகா இருக்கான்னு கேட்டா. அதுக்கு நீ என்ன சொல்லணும்? ஒண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லணும், இல்ல நல்லா இல்லன்னு சொல்லணும். அது என்ன சொன்ன? ஏய், நீ சொன்ன சரியா இருக்கும்ங்கற? ஏய், எப்படி நீ பக்கத்துல இருந்து கேட்ட மாதிரி எல்லாமே சொல்ற? ஏய், என்னை கேமாத்தலான்னு நினைக்காத. உன் உதட்ட அசைறத வச்சு நீ என்ன சொல்றன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். உதட்ட அசைக்காமையே மனசுல நினைக்கிற பாத்தியா? அதையும் நான் கண்டுபிடிப்பேன். ஏய், உனக்கு கடைசியா ஒன்னு சொல்றேன். அவகிட்ட ஏதாவது நீ க்ளோஸா நடந்துக்கிட்ட, மொவனை நீ அப்படியே க்ளோஸ்டா. சரி சரி, நீ போ, நான் பாத்துக்கிறேன், போ. ஏய், அவ பாத்துற போற, நீ போ போ போ, நான் பாத்துக்கிறேன், போ. அப்பாடா. ஹாய். ஹாய் வெற்றி, நீ என்ன லவ் பண்றியா இல்லையான்னு இப்ப தெரிஞ்சிரும். நான் தண்ணிக்குள்ள விழுந்து முங்க போறேன். நீ என்ன பண்றேன்னு நானும் பாக்குறேன். பூஜா, காப்பாத்துங்க. இவ எதுக்கு குளத்துல விழுந்தா? இவன் நிஜமாலே விழுந்தாளா இல்ல பிளான் பண்ணி குதிச்சாளா? ஐயோ, நாம ஒண்ணு பண்ண இவ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கா. தம்பி என்னாச்சு? என்னாச்சு தம்பி?
குளத்துல விழுந்துட்டாங்க. அப்படியா? சரி, பாத்து பாத்து தம்பி. பூஜா, ஏய் பூஜா, ஏய் பூஜா. ஐயோ ஐயோ, நிஜமாவே மயங்கிட்டாலோ? என்ன தம்பி பாத்துட்டு இருக்க? இதா பண்ணுங்க தம்பி. ஆபத்துக்கு பாவம் இல்லப்பா. பாவம் அந்த பொண்ணு எப்படி தம்பி முதல் உதவி பண்ணுப்பா, சீக்கிரம் தம்பி. பூஜா, ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஏய் வெற்றி, என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என்ன பெருப்பேத்தனோனே எல்லாமே பண்றியா? குளத்தங்கரையில பூஜா கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, வெக்கமா இல்ல உனக்கு? சிஸ்டர் ரோஹித், இவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. இவன் கூட எல்லாம் பழகாதீங்க. ஏ, இவன் கூட எல்லாம் நிக்காதீங்க. முதல்ல நீங்க போலாம் வாங்க. சிஸ்டர் நான் சொல்றது. நான் சொல்றேன்ல வாங்க. ஒரு நிமிஷம் சொல்றத கேளுங்களேன். ரோஹித், சிஸ்டர்னு என்ன நீங்க நினைக்கிறது உண்மையா இருந்தா முதல்ல நீங்க என் கூட வாங்க. வாங்க. அப்பாடா, போயிட்டோம். ஏய் சக்தி நில்றி. ஏய் சக்தி போடி போ. அப்படிதானே நான் பூஜா கூட சுத்துவேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணுடி. ஆமா பூஜா, அந்த ரோஹித் எதுக்கு இங்க வந்தாப்ல? உன் ஃப்ரெண்டு தானப்பா, உன்னை பார்க்க தான் வந்திருப்பான். கரெக்ட் கரெக்ட். ஆனா அதுக்குள்ள அந்த சக்தி வந்து லூஸ் ஆட்டம் அந்த ரோஹித்தை கூட்டிட்டு போயிட்டாலே. நீ விடு வெற்றி, நம்ம போய் பாத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. உங்களை லேக்ல வச்சு நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க ரோஹித். நான் லவ் பண்ண பொண்ணுங்க பூஜா. அவளை அந்த நிலைமையில பார்த்தா எனக்கு டென்ஷன் ஆகாதா? ஹலோ, நிஜமாவே ஒரு பொண்ணு குளத்துல விழுந்தா நீங்க காப்பாத்த மாட்டீங்களா? ஃபர்ஸ்ட் எய்ட் செய்ய மாட்டீங்களா? தப்பாதான் எல்லாத்தையும் பாப்பீங்களா? உங்க மைண்ட் அவ்வளோ கரெக்டா இருக்கு. சாரி ரோஹித் ப்ரோ, நான் இவ்வளோ ஆஷா பேசுறேன்னு நினைக்காதீங்க. நான் இப்படி பேசலன்னா நான் சொல்ல வர்றது உங்க காதுல ஏறாது. என்ன சிஸ்டர் சொல்ல போறீங்க? அங்க நடந்ததுக்கு ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறீங்களா? அங்க அவ்வளோ பேர் முன்னாடி. போதும், நீங்க வெற்றியை புரிஞ்சுக்கிட்டதே இவ்வளவுதானா? ஆக்சுவலி வெற்றி அப்படி நடந்துக்கிறவனா இருந்தா நானே உங்களுக்கு போன் பண்ணி அங்க வர சொல்லுவேனா? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? வெற்றியும் பூஜாவும் அங்க வந்ததுக்கு காரணம் பூஜா வெற்றியை செக் பண்றான். தான் கூப்பிட்டதும் வரானா, உண்மையிலேயே நம்மள லவ் பண்றானான்னு செக் பண்றான் அந்த பூஜா. ரோஹித் ப்ரோ, வெற்றி தப்பா நடந்துக்கிற ஆளாகி இருந்தா அவையும் பூஜாவுக்கு உங்களை கல்யாணம் பண்ணி வைக்க எதுக்கு நினைக்கணும்? அவன் உங்களை ஏமாத்திட்டான்னு தெரிஞ்சதும் அவன் அவ்வளவு வருத்தப்பட்டு வெற்றியே உங்ககிட்ட வந்து பேசணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் பூஜாவை வேண்டா வெறுப்பாதான் கல்யாணம் பண்ணிக்க மேடையில் உட்கார்ந்துருந்தேன். உங்களுக்கும் பூஜாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது நானும் வெற்றியும் பொறுப்பு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். பொம்மிக்கிட்ட கோவத்துல நடுவுல கொஞ்சம் பேசாம இருந்துட்டேன். ஆனா அதை நினைச்சா எனக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவளும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாள்ல.
கையில வச்சிருந்த கொலுசு பொம்மி. அன்னைக்கு உனக்கு கொடுக்கறதுக்காக இதை எடுத்தேன். ஆனா கொடுக்க விடாம ஏதோ ஒண்ணு வந்து தடுத்துருச்சு. பிடிச்சிருக்கா? தங்க கொலுச பிடிக்காதவங்க யாரு இருப்பாங்க? பிடிச்சிருக்கு. சரி, நானே போட்டு விடுறேன். நாம மனசுக்குள்ள நினைச்ச மாதிரி பொம்மிக்கு ஒரு கிஸ் கொடுத்துட வேண்டியதுதான். அது ஒண்ணு மட்டும்தான் பாக்கி. அச்சோ, கனவா? கனவுல எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி இப்ப நிஜத்திலையும் நடக்கணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சார், கொரியர் வந்திருக்கு. கொடுங்க. டிரைவர், ஃப்ளாஸ்க் எடுத்துட்டு போய் 2 டீ வாங்கிட்டு வாங்க. கிளைண்ட்ஸ் வருவாங்க. ஓகே சார். கார்த்திக் நில்லு. கைய பாத்துட்டாலும் மோதிரம் எங்கன்னு கேட்பாலும். அந்த ஃப்ளாஸ்க் கொண்டு போய் வைங்க. என்ன பிரதாப், ஏன் இவரு டீ வாங்கிட்டு வர சொல்றீங்க? ஆபீஸ் பாய் லீவ் போட்டு போயிட்டான். கிளைண்ட்ஸ் வராங்க. டிரைவர் அனுப்பாம வேற யார் அனுப்புறது? நான் போய் வாங்கிட்டு வரணுமா? நான் இப்ப உன்கிட்ட அப்படி சொன்னா நீ ஏன் தேவையில்லாம என்னமோ பேசுற? நம்ம கிட்ட வேலை பாக்குறவங்கள நாம தான் கௌரவமா நடத்தணும். இப்ப நான் என்ன அவரை அவமானப்படுத்திட்டேன்? நீங்க எதுக்கு கோவப்படுறீங்க? நீ அவரை மதிக்கல. அத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல. டீ வாங்கிட்டு வரியான்னு நீ அவர்கிட்ட கேட்டு அவரு சரின்னு சொல்லியிருந்தாருன்னா நீங்க ஏன் டீ வாங்க போறீங்க, அது என்ன உங்க வேலையான அவரை நான் திட்டி இருப்பேன். ஆனா நீ அப்படி கேட்கலையே. அவர்கிட்ட ஆர்டர் போட்ட. ஐயோ, தெரியாம சொல்லிட்டேன் மேடம். ஐயா டிரைவரு, அந்த ஃப்ளாஸ்க் அங்க வச்சிருப்பா. டீயும் வேணாம், ஒன்றும் வேணாம். கிளைண்ட் வந்துட்டு ஒரு டீ கூட கொடுக்கலன்னு ஃபீல் பண்ணிட்டு போட்டோம். பிரதாப், ஏன் மறுபடியும் தப்பா பேசுற? இப்ப டீக்கு என்னதான் பண்றது? ரொம்ப சிம்பிள். நான் ஆர்டர் போடுறேன். டீ கொஞ்ச நேரத்துல இங்க வரும். மினிட்ஸ்ல டீ இங்க இருக்கும். ஓகேவா? கார்த்திக், இங்க வா. காலையில தானே சொன்னேன் டிரைவர் மாதிரி பிஹேவ் பண்ணாத, எம்டி கார்த்திக் மாதிரி பிஹேவ் பண்ணுன்னு. எனக்கு அதுதான் பிடிக்கும்னு சொன்னா ஆபீஸ் பாய் மாதிரி டீ வாங்குறதுக்கு ஃபிளாஸ்க் எடுத்து நின்னுட்டு இருக்க. ஏன் கார்த்திக்? ஃபிளாஸ்க் எங்க வை. வையுங்கிறல்ல.
உண்மையா சொல்லணும்னா டீ வாங்கிட்டு வந்தா பரவாயில்லையே, கார்த்திக் கௌரவம் பார்க்காம டீ எல்லாம் வாங்கிட்டு வந்தாருன்னு நீங்க பெருமையா நினைப்பீங்களேன்னு பார்த்தேன். கடைசியில கார்த்திக், என்னோட வாழ்க்கையில நீங்க எப்பேற்பட்ட ரோல் பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியல. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஓகே? என்னடா இது, சுத்தி வளைச்சு என்னென்னமோ பேசுறாளே, நேரடியா லவ் பண்றேன்னு சொல்ல மாட்டேங்கிறாளே. என்னடா கார்த்தி, சரி நம்ம தான் கண்டுபிடிக்கணும் போல. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கார்த்திக், என்னங்க? காரை நிறுத்து. ஏங்க என்னாச்சு? வண்டி நிறுத்துன்னு சொல்றேன்ல. என்னாச்சுங்க? நேத்து நான் உனக்கு ஒரு மோதிரம் போட்டு விட்டேன்ல, அது எங்க? அத நான் அப்பவே கழட்டிட்டேனே. கழட்டிட்டியா? ஆமா, நேத்து ஷாம நம்ப வைக்கிறதுக்காக நம்ம 2 பேரும் மோதிரத்தை மாத்திக்கிட்டோம். அதான் நம்ம நினைச்ச மாதிரி ஷாம நம்ப வச்சிட்டோமே. எதுக்கு இனிமே நம்ம கையிலன்ட்டு நான் கழட்டி அப்பவே கார்ல எடுத்துட்டு வந்து வச்சிட்டாங்க. கார்த்திக், உன் கையை நீட்டு. கையை நீட்டுன்னு சொல்றேன்ல. இது மத்தவங்களுக்காக நான் உனக்கு போடுற மோதிரம் இல்ல, நான் மனசார உன் மேல ஆசைப்பட்டு உனக்கு போடுற மோதிரம். இது என்னைக்குமே உன் கையிலேயே இருக்கணும். ஏங்க இப்ப ஏங்க திருப்பி கையில போட்டு விட்டீங்க? அது அது உங்களதாங்க கேக்குறேன். நீ சொன்ன மாதிரி ஷாம நம்ப வைக்கிறதுக்கு தானே நம்ம இந்த மோதிரத்தை மாத்திக்கிட்டோம். நாளை பின்ன ஷாமிய வீட்டுக்கு வரலாம், இல்ல ஆபீஸ்க்கு வரலாம், இல்ல நம்ம 2 பேரும் சேர்ந்து வெளியில போகும்போது எங்கேயாச்சும் அவனை மீட் பண்ணுவோம்ல. அப்போ அந்த மோதிரம் கையில இல்லாம இருந்தா அவனுக்கு டவுட் வரும். அதனாலதான் நான் உனக்கு இந்த மோதிரத்தை போட்டு விட்டேன். கார்த்திக், நம்ம பிளான்ல ஷாமுக்கு தெரியவே கூடாதுல்ல, அதுக்கு இந்த மோதிரம் எப்பவுமே உன் கையிலேயே இருக்கணும். சரியா? சரிங்க. நம்ம கிளையண்ட் தான். பேசுங்க. ஹலோ சார். இல்ல, உங்க ஆபீஸ்க்கு தான் வந்துட்டு இருக்கோம். ஓ அப்படியா, சரி ஓகே சார். என்னாச்சுங்க? இல்ல, கிளையண்ட் நமக்கு கொடுத்த அப்பாயின்மெண்ட்டை 1 hour போஸ்ட்போன் பண்ண சொல்லி கேக்குறாரு. சோ 11 o'clock அவர் ஆபீஸ்ல இருக்கிற மாதிரி வர சொல்றாரு. அப்போ நம்ம வேணா திரும்ப ஆபீஸ்க்கு போயிடலாமா? இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம். அவ்வளவு தூரம் போயிட்டு திரும்பவும் அவர் ஆபீஸ்க்கு போகணும்னா டைம் ஆயிடும் கார்த்திக். அப்படின்னா நம்ம வேற என்னங்க பண்றது? வேணும்னா நம்ம பக்கத்துல எங்கேயாச்சும் வெயிட் பண்ணிட்டு அப்புறமா அங்க போலாம். சரிங்க. சரி, கிளம்பு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மா, அப்பாவும் வந்தாச்சு, இப்ப வாச்சும் சொல்லமா அங்க என்னதான் நடந்துச்சு? எல்லாமே நல்ல விஷயம்தான். விஜயோட அம்மா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க.
என்ன ஜோதி சொல்ற? நிஜமாவா? ஆமாங்க, அத பத்தி பேசதான் வர சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாம தான் முன்கூட்டியே சொல்ல வேணான்னு நான் தனியா போயிட்டு வந்தேன். சூப்பர்மா. அக்கா, இப்ப நீ ஹாப்பி தானே? ஆனா எப்படிமா? அவங்க அவ்வளவு சீக்கிரம் ஓகே சொல்ற ஆளே கிடையாதே. அதானே, எப்படி அந்த அம்மா சரின்னு சொன்னாங்க? இல்லாத பேச்செல்லாம் பேசுவாங்களே. ஏங்க, நீங்களும் என்னங்க இப்படி பேசுறீங்க? இல்ல ஜோதி, நான் உண்மையை தானே சொல்றேன். பா, ஆமாப்பா, அவங்களாவே வர சொல்லி கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்றதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கேம்மா. அவங்க கேரக்டருக்கு இப்படி நடந்துக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே. ஏ மகா, ஒருத்தவங்கள பத்தி ஏண்டி எப்பவுமே தப்பா நினைக்கணும்? நமக்கு நம்ம பொண்ணோட ஆசை முக்கியன்ற மாதிரி அவங்களும் அவங்க பையனோட ஆசை முக்கியம் நினைப்பாங்கல்ல. நானும் நீ சொல்ற மாதிரி அங்க பயந்துட்டே தான் போனேன். என்ன சொல்லுவாங்களோ ஏது சொல்லுவாங்களோன்னு சந்தேகமா தான் போனேன். ஆனா அப்படியே நான் நினைச்சதுக்கு மாறாதான் எல்லாமே அங்க நடந்துச்சு. என்ன வாங்க வாங்கன்னு சொல்லி உட்கார வச்சு காஃபி கொடுத்து மண்டபத்துல நடந்ததே நினைச்சிட்டு இருக்க வேண்டாம், அது ஒரு கோபத்துல நடந்துருச்சு, அடுத்து நாம என்ன ஆகணும்ன்றத பார்க்கலாம், இப்படிதான் பேசினாங்க. நிஜமாவே அப்படியா பேசினாங்க? அப்புறம் நான் என்ன பொய்ய சொல்றேன்? நிஜமா தாண்டி சொல்றேன். கல்யாண விஷயத்துல போய் யாராவது பொய் சொல்லுவாங்களா? ஏற்கனவே பிரச்சனை வேற நடந்திருக்கு. அதனால 1க்கு 2 வாட்டி நானே கேட்டு உறுதிப்படுத்திக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, அவங்களே ஜோசியர்கிட்ட கேட்டு எப்போ நிச்சயம் வச்சுக்கலான்னு தேதி குறிச்சு சொல்றேன்னு சொல்லிருக்காங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏங்க இப்படி பண்ணீங்க? எப்படி பண்ண? இல்ல, அவங்களும் நம்ம கூடவே இருந்திருக்கலாம்ல. அவர் ஏதாவது நினைச்சுக்க போறாரு. ப்ரோவ சொல்றியா? அவன்லாம் எதுவும் நினைச்சுக்க மாட்டான். சரி, அதை விடு. நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நம்ம கல்யாணம் நடக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த கடவுள் புண்ணியத்துல அம்மா மனசு மாறிட்டாங்க. ஆமாங்க, எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. எல்லாமே சட்டுன்னு மாறிடுச்சு. அத்தை இவ்ளோ சீக்கிரம் மனசு மாறுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆமா ஐசு, இதே சூட்டோட நிச்சயதார்த்தத்தை முடிச்சு அப்புறம் ரிசப்ஷனை முடிச்சிட்டு அப்புறம் கல்யாணத்தை முடிச்சிட்டு அப்படியே போய் போதும் போதும் போதும். என்ன ஐசு, இப்பதான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வந்த, அதுக்குள்ள நீ கேட்ட போட்ட. முழுசாதான் சொல்ல விட. வேணாப்பா, போதும். இது வரைக்கும் சொன்னதே போதும். போதுமா? இது கோயில். அங்க இருக்காங்க. அங்க பாரு, 2 பேர் முகத்திலும் எவ்வளவு சந்தோஷம்னு. அவங்கள அப்படி சிரிச்ச முகத்தோட பார்த்து எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? இப்பதான் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா, நடந்தா எப்படி நடக்கும்னு எனக்குள்ள அவ்வளவு கன்ஃபியூசன் இருந்துச்சு. ஒரு பக்கம் அம்மா, இன்னொரு பக்கம் விஜய். இவங்க 2 பேரையுமே பேலன்ஸ் பண்ண முடியுமான்னு நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியில எல்லாரோட கன்ஃபியூஷனுக்கு அம்மாவே ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. இப்பதான் எனக்கு அவ்வளவு ரிலீஃபா இருக்கு.
ஹலோ நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், ஏன் நீ அமைதியாவே இருக்க? உனக்கு ஹாப்பியா இல்லையா? இல்ல ஹாப்பியா தான் இருக்கு, இருந்தாலும் ஐயோ, நீ எதுவும் தயவு செஞ்சு சொல்ல வேணாம். ம், எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நம்புவோம். எந்த குழப்பமும் வேண்டாம், எந்த சந்தேகமும் வேண்டாம். சரியா? நந்தினி அம்மா ஒத்துக்கிட்டாங்கங்கிறத எல்லாருமே நம்புறாங்க. ஆனா எனக்கு என்னமோ இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குன்னு தான் தோணுது. இவங்க எல்லாருமே அவங்கள ரொம்ப சாதாரணமா நினைக்கிறாங்க. எனக்கு தான் அவங்க யாரு, எவ்வளோ வில்லிங்கிறது தெரியும். சத்தியமா அவங்க இந்த அளவுக்கு எல்லாம் இறங்கி வந்திருக்க வாய்ப்பே இல்லை. இதுக்கு பின்னாடி வேற ஏதோ இருக்கு. அது என்னவா இருக்கும்? சரி போலாமா? போலாமா? வா. கடவுளே. ப்ரோ போலாமா? பரவாயில்லையடா விஜய், இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட. ப்ரோ நான் கூட இன்னைக்கு பொழுது இங்கே போயிடுமோன்னு நினைச்சேன். என்ன ப்ரோ இப்படி கலாய்க்கிற? என்ன? சரி எங்க நீயும் லவ் பண்ணி பாக்குறது முடியாதுல்ல? ஆளை விடுப்பா, எனக்கு அது தேவையில்ல. இப்ப போலாமா? போலாம். ஆமா இப்படியா அப்படியா? போடா அப்படி. சாரி ப்ரோ, காதல் கண்ண மறைச்சிருச்சு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பாஸ் அங்க பாருங்க. பாஸ் அங்க பாருங்க. என்ன பாஸ் இது? இத அர்ச்சனா சித்தி பார்த்தாங்க, சித்தப்பா கதை முடிஞ்சது. பாஸ் அவங்க ஜெயில இருக்கிறது தான் பாதுகாப்புன்னு நினைக்கிறேன். ரெண்டி பாகுண்டாரா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். எங்களை தெரியுமா? நான் உங்களை பார்த்ததில்ல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். தெரிஞ்ச மாதிரியே பேசுறீங்க. ఇంటికి వచ్చారు కదా, అందుకే విసారిக்கிறதான మర్యాద. சூப்பர். நாங்களும் உங்களை பார்த்ததில்ல. நைஸ் டு மீட் யூ. நான் சீதா, இவங்க என் பாஸ் ராம், அதாவது என் ஹஸ்பண்ட் ராம். ஆமா, நீங்க எந்த ஊரு? నేను హైదరాబాద్, చెన్నైకి వచ్చి 2 మాసమే అవుతోంది. இந்த போட்டோல இருக்காருல்ல, யார் இவரு? பார்த்தா தெரியலையா? அத்தனே என்னோட பாவா, நான் ஹஸ்பண்ட். ஹஸ்பண்டா? ஆமா, பேருக்கு தான் ஹஸ்பண்ட். 10 வருஷமா தாலி கட்டாம குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. సుమన్ అలా మాట్లాడద్దు, తప్పు. பாஸ் தாலி கட்டாமலே குடும்பம் நடத்துறாங்க. ஆனாலும் உங்க சித்தப்பாவை ரொம்பவே நம்புறாங்க. தெரிஞ்சா என்ன ஆகுமோ? நம்ம ஃபேமிலிக்கு தான் கெட்ட பேர் ஆகும். என்ன பாஸ் நீங்க நம்ம குடும்பத்தை மட்டும் யோசிக்கிறிய? அவங்களும் பாவம் தான், 10 வருஷமா நம்ப வச்சிருக்காரு. சாரி, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க? என் மாமனாரும் சின்ன மாமனாரும் ஒரு கேஸ்ல ஜெயில இருக்காங்க. பார்க்க போனப்போ விசிட்டர்ஸ் ஏரியாவில் இந்த வளையல் கிடைச்சது. வந்து போனவங்க லிஸ்ட்ல உங்க பேரும் இருந்துச்சா, அதான் கேட்டுட்டு போலான்னு வந்தோம். இந்தாங்க. பாத்தியலா, கோல்டான்னு பாக்குறாங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு என்னோடதுன்னு வாங்கிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் வேற சொல்லுவாங்க பாருங்களேன். எனக்கு அப்படி தோணல பாஸ். தங்கமானு செக் பண்றாங்க பாஸ். கோல்டுன்னு தெரிஞ்சுட்டா அவங்களோடதுதான்னு சொல்லுவாங்க. ఇది నాది కాదు. అక్క బాగా చూడు, గోల్డ్ బ్యాంగిల్లా ఉంది, నీదే అనుకుంటా. రే మాట్లాడుకో, ఇది నా బ్యాంగిల్ కాదు. அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அர்ச்சனா சித்திக்கு துரோகம் பண்றாரு. ட்ரக்ஸ் வச்சதை விடவா பெரிய துரோகம் இது?
எல்லாமே தப்பு தான் சீதா. அதுக்காக இதை விட முடியுமா? பாஸ் கொஞ்சம் பொறுமையா போங்க பாஸ். சொல்றேன்ல, பொறுமையா போங்க பாஸ். அர்ச்சனா சித்திக்கு சித்தப்பானா உயிர். இவர் என்னடானா அவங்களுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணியிருக்காரு. நினைச்சாலே டென்ஷன் ஆகுது. உங்க அர்ச்சனா சித்தி பாவம்னு சொல்லுதியலே, அப்போ அந்த சொப்னா சித்தி பாவம் இல்லையா? முறைக்காதியா பாஸ். இதுக்கு பேரு ஏமாத்துறது இல்லையா, துரோகம் இல்லையா பாஸ்? சொப்னா சித்திக்கு சின்ன வயசு பாஸ். வாழ்க்கைய இழந்துட்டு இருக்கோனே தெரியாம அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இது கொடுமை இல்லையா? ஒரு அப்பாவி பொண்ண ஏமாத்திட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. இத சும்மா விடக்கூடாது. கரெக்ட் பாஸ், இத சும்மா விடக்கூடாது. ஆனா அதே சமயத்துல அவசரமும் படக்கூடாது. இத வேற மாதிரி தான் டீல் பண்ணணும் பாஸ். என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிட்டேன். என்ன சொல்ற நீ? இதுல 3 பேரோட வாழ்க்கை அடங்கி இருக்கு. இப்பவே சொன்னா பிரச்சனை பெருசாகும். குடும்பத்துக்குள்ள புயல் அடிக்கும். அப்புறம் சரி பண்ணவே முடியாது பாஸ். நீ சொல்றது சரிதான். என்ன பண்ணலாம் சொல்லு. யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுக்கணும். ஆனா அதுக்கு முன்னால இந்த விஷயத்த வேற மாதிரி நமக்கு சாதகமா பயன்படுத்தணும். புரியலையே பாஸ். நம்ம கையில கிடைச்சிருக்கிறது தங்க சாவி. இத வச்சுதே பல காரியத்தை சாதிக்கணும். என்ன சீதா நீ? நான் இத பிரச்சனைய பாக்குறேன், நீ சுயநலமா யோசிக்கிற. பாஸ், நான் சொல்லும் போது உங்களுக்கு அப்படிதான் தோணும். ஆனா இது நம்ம குடும்பத்துக்காகவும் சொப்னா சித்திக்காகவும் நாம செய்ய போற நல்ல காரியம் பாஸ். நல்ல விஷயம் பண்ண போய் ஏதாவது தப்பாயிட போகுது. தப்பாலாம் ஆகாது பாஸ், பாத்துக்கலாம். எப்படி? மீராக்காக்கு கல்யாணம் ஆகணுமா வேணாமா? ஆகணும். அண்ணனுங்க சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு மீராக்கா பிடிவாதமா இருக்காங்க. அவங்கள சம்மதிக்க வைக்க இதுதான் சரியான சான்ஸ். இத வச்சு சித்தப்பாவும் சித்தியும் பிளாக்மெயில் பண்ண போறியா? எப்படி வேணா வச்சுக்கலாம். உங்க அப்பாவும் சித்தப்பாவும் மகாலட்சுமி சித்திய மீறி கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாங்க. அவங்கள சம்மதிக்க வைக்க நமக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு இது. எப்படியாவது மீராக்காவுக்கும் சத்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்கு இந்த விஷயம் ரொம்ப உபயோகமா இருக்கும் பாஸ். ஓகே, ஆனா இது ஆனா ஆவனாலாம் இருக்கட்டும். ரகசியம் ரகசியமாவே இருக்கட்டும். யார்கிட்டயும் நீங்க இந்த விஷயத்த சொல்லக்கூடாது, சரியா? ப்ராமிஸா நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இது போதும் பாஸ். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கா 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 கா. ரவி, உன் மாமனாருக்கு தீதி கொடுக்குறியா? நீ கொல்லுவியா, நீ தீதி கொடுப்பியா? பயங்கரமா இருக்குப்பா. உன் பொண்டாட்டிக்கு இது தெரியுமா? அது எப்படிரா எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம நடமாடிட்டு இருக்க? உன் பொண்டாட்டியோடைய அப்பாவை கொன்னுட்டு அவகிட்ட சிரிச்சு சிரிச்சு பேச எப்படி முடியுது உன்னால? அவளை பார்க்கும் போதெல்லாம் மனசு உறுத்தாதா? இப்ப கூட உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா உன்னைய கூப்பிட்டு திதி கொடுக்க சொல்றா. ஏய், அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த தனிகாவுக்கு நீ பிள்ளை ஸ்தானத்துல இருந்து இத பண்றதா அர்த்தம். ஒரே நேரத்துல எல்லாரோட சென்டிமெண்ட்டையும் தூக்கி போட்டு மிதிக்கிறியே. இவனுக்கெல்லாம் சென்டிமெண்ட், எமோஷன் இதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. பணம் 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 மட்டும்தான் ஒரே குறிக்கோள். ரவி, என்னடா என்ன சொல்றாரு இவரு?
திதி கொடுக்குற இடத்துல கூட பிரச்சனை பண்ண வந்துட்டாரா? உங்களுக்கு என்ன மாமா பிரச்சனை? ஏன் எங்களை இப்படி தொடர்ந்து டார்ச்சர் பண்றீங்க? உமா அவங்க அப்பாவுக்கு தேதி கொடுக்கறது உங்களுக்கு பொறுக்கலையா? அதுவும் உமா அண்ணியோட அப்பாவை கொலை செஞ்சதே நீங்க தானே. செய்யறதையும் செஞ்சுட்டு இவ்ளோ கல் நெஞ்சத்தோட நடந்துக்க எப்படிதான் உங்களால முடியுதோ தெரியல. உங்க எல்லாருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த கொலைய நான் செய்யல. இதே திரும்ப திரும்ப நீங்க ஏன் சொல்றீங்க? நீங்க இந்த கொலையை செய்யலனா அப்ப யார் இந்த கொலையை செஞ்சா அதையாவது சொல்லுங்க. நீங்க கொலை செய்யலனா அப்புறம் எதுக்கு அதை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போனீங்க? ஒருவேளை நீங்க சொல்றது உண்மையா இருந்தா அது எதுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு சொல்லணும்? வக்கீலம்மா, இடையில உங்களை கொஞ்ச நாள் ஆளை காணும், அதனால நடுவுல நடந்தது எதுவுமே உனக்கு தெரியல. ஆமா, நான் இத்தனை வருஷமா இந்த உண்மையை சொல்லலதான். கோர்ட்டுக்கு போய் தனிகா செலத்தை கொன்னது நான் தானே சொன்னேன். அன்னைக்கு சூழ்நிலை அப்படி சொல்ல வேண்டியதா இருந்தது. ஆனா இன்னைக்கு சூழ்நிலை உண்மையை சொல்ல வேண்டியது இருக்கு. அப்ப சொல்லுங்க மாமா, உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லுங்க. என் அப்பாவை கொன்னது யாரு அதை தெரிஞ்சுக்கிற ரைட்ஸ் எனக்கு இருக்குல்ல. என்ன பார்வதி, உன் பொண்டாட்டி கேக்குறா, உனக்கு தெரிஞ்சா சொல்ல வேண்டியதானே? அவரை ஏன் கேக்குறீங்க? அவருக்கு எப்படி தெரியும்? நீங்க தானே நான் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப யாருன்னு சொல்லுங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏண்டா இந்த இடத்துல வச்சுதான் உன் மாமனாரை கொன்னியாடா? ஏய் அக்கா சும்மா இரு, பக்கு பக்குன்னு இருக்கு. நீ வேற என்ன ஏதோ கொலகார மாதிரி சொல்லிட்டு இருக்க? ஆமா, கொலை தானே பண்ணீங்க. நீ ஒருத்த மட்டுமா பண்ண? ராஜா, என் புருஷன் பாண்டி எல்லாரும் சேர்ந்து தானே இந்த கொலையை பண்ணீங்க. ஏய், நீ வேற பீதியை கிளப்பாதடி. அன்னைக்கு நாங்க எல்லாரும் குடிச்சிருந்தோம், நாங்க யாருமே நிதானத்துல இல்ல. அந்த டயத்துல அந்த ஆள் வம்பு வளர்த்தான், போதையில அடிச்சிட்டு போயிட்டோம். அந்த ஆள் செத்து போன எங்களுக்கு எப்படி தெரியும்? யோ நீ பேசாதயா, ஒன்னாலதான் எல்லாமே. அன்னைக்கு நீ மட்டும் தேவையில்லாம இங்க வந்து சிக்கலனா நம்ம என்ன தப்பிச்சு போயிருந்திருக்கலாம். இவ்வளவு பிரச்சனையே இல்ல எனக்கு, எல்லாம் ஒன்னால. அக்கா இங்க பாரு, திரும்ப திரும்ப எல்லாத்தையும் திட்டி பழச கிளப்பாத, அதனால ஒரு யூஸும் இல்ல. இப்போ அப்பா அவர்கிட்ட ஏதோ ஆதாரம் இருக்குன்றார்ல, அதை தேடுறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். வாங்க, ஏதாவது கிடைக்குதான்னு பாப்போம். நான் என்னத்த பாக்குறது, உங்களுக்கு தானே தெரியும். நீங்க போய் தேடுங்க, போங்க. வாங்க மாமா, போய் பாப்போம். என்னமோ 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலைக்கு இப்ப வந்து ஆதாரத்தை தேடினா எப்படி கிடைக்கும்? எதுவுமே இல்ல. டேய் ராஜா, இங்க வா, இங்க வா. வா. ஏங்க, இங்க வாங்க. என்ன என்ன ரேவதி? இல்ல, இந்த போலீஸ் எல்லாம் ஒரு கொலையை செஞ்ச அந்த அக்யூஸ்ட புடிச்சு அதே இடத்து கூட்டிட்டு போய் எப்படி கொலை செஞ்சீங்க, செஞ்சு காட்டுன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா, அதே மாதிரிதான் அன்னைக்கு நீங்க 4 பேரும் என்ன பண்ணீங்க, எப்படி இங்க வந்தீங்க, அப்ப தனிக்காச்சுல இங்க என்ன பண்ணிட்டு இருந்தாரு, எப்படி சண்டை ஆரம்பிச்சது, எப்படி முடிஞ்சது, இது எல்லாத்தையும் அப்படியே மனசுல ஓட விட்டு எனக்காக ஒரு தடவை பண்ணி காட்டுறீங்களா? ஏய் லூசு லூசு, இப்போதைக்கு அத மாதிரி பண்ண சொல்ற? இல்லடா, அப்போ நீங்க எல்லாரும் குடிச்சிருந்தீங்கல்ல, கொலை நடக்க போகுதுன்னு உங்களுக்கே தெரியாதே. அப்போ உங்களுக்கே தெரியாம ஏதாச்சும் தடயத்தை விட்டுருப்பீங்கல்ல. இப்ப நான் வெளியால இருந்து பாக்கும்போது என்னோட கோணத்துல ஏதாச்சும் தப்பு நடந்திருக்கான்னு நான் பார்த்து சொல்லுவேன்ல. சூப்பர், செம்ம ஐடியாடா மச்சான். மாமா நீங்க எங்க தானே இருந்தீங்க, எங்க வாங்க. ஏய் ரவி, அங்க போடா. நீங்க வா.
ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன விஷயம்? நீங்க தத்தெடுத்து நடத்துற கவர்மெண்ட் ஸ்கூல்ல குவார்டர்லி எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சு. எல்லாருமே ஆல் பாஸ் பண்ணிருக்காங்க. பசங்களோட ஆவரேஜ் மார்க் பர்சன்டேஜும் 60க்கு மேல இருக்கு. அப்படி சொல்லுங்க சார். இங்க பல பேரு என் பொண்ண படிக்காதவன்னு அவளை மட்டம் தட்டி பேசிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த படிக்காதவ தான் பல பேரோட படிப்புக்கு காரணமாயிட்டு இருக்கா. அப்பா நீ சும்மா இருமா. இதெல்லாம் நாம தானே பேசணும். பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சு ஸ்கூல் நடத்தி பல பேரை பாஸ் பண்ண வைக்கிறதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. படிக்காத ஒருத்தி இப்படி சாதிக்கிறது தான் பெரிய விஷயம். பக்கத்துல இருக்க ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களோட மார்க் பர்சன்டேஜை விட இது அதிகம் மேடம். அப்படி போடு, அப்படி போடு. நேத்து கலெக்டர் கூட நடந்த மீட்டிங்ல கலெக்டர் உங்களை பத்தி கேட்டாரு. உங்களுக்கு அவரோட வாழ்த்துக்களை சொல்ல சொன்னாரு. கலெக்டரை பாராட்டிருக்காரு என் பொண்ண. அப்பா கொஞ்சம் அமைதியா இருங்க. விடுங்க மேடம். உங்க வெற்றிக்கு அவரை விட வேற யாரு சந்தோஷப்பட போறாங்க? சார் ஏன் அழறீங்க? ஒண்ணு இல்ல சார். நான் ஏன் அழுகுறேன்னு புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். என் பொண்ணு படிக்கலைங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த சமுதாயத்தில் அவ சந்திக்காத அவமானமே இல்ல சார். என் அம்மா தான் எதிரியா நினைக்கிற உன் பொண்ணுன்னு தெரிஞ்சும் படிப்பு அந்தஸ்து எதுவுமே கிடையாது. எனக்கு ஈக்குவலும் கிடையாது. அப்படி தெரிஞ்சும் நான் தாலி கட்டினப்பா. அமெரிக்கால பிசினஸ் ஸ்டடிஸ் படிச்சுட்டு வந்த எனக்கு என் அம்மா எங்கெல்லாம் போட்டு பார்த்தாங்க தெரியுமா உனக்கு? ஆனா நான் ஸ்கூலுக்கே போகாத, எழுத படிக்க தெரியாத உன் பொண்ணுக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்தேங்க. இன்னைக்கு என் பொண்ணை கலெக்டரே பாராட்டி பேசுறாருன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற என்ன சார் வேணும்? இது போதும் சார், இது போதும். கவர்மெண்ட் ஸ்கூல் பத்தின விழிப்புணர்வு முகாம் அடுத்த வாரம் நடத்துறோம். அதுல நீங்க கண்டிப்பா கலந்துக்கணும்னு கலெக்டர் சொல்லிருக்காரு மேடம். நிச்சயமா வரேன். இன்னும் 2 ஸ்கூல்ல நீங்க தத்தெடுத்து நடத்துறதா சொன்னீங்க. அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் கொடுங்க. தேங்க்யூ சார். பக்கத்துல நிறைய பிரைவேட் ஸ்கூல்ல இருந்து பசங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்ந்துக்க வராங்க மேடம். அதுதானே சார் நம்ம நோக்கம். நான் நேர்ல வந்து பேசுறேன். சரிங்க மேடம். அப்போ நாங்க கிளம்புறோம். வரோம். சரிங்க சார். வரோம் மேடம். வரோம் மேடம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.